கோவலபுரத்தில் அந்த வரண்டாவில் வந்து சோஃபாலாம் இருக்கு இல்லையா, உட்காந்துட்டு வைகோவுக்கு ஃபோன் பண்ணுறேன். அண்ணாச்சி தலைவர் உங்களோட பேசணுன்னாரு, நான் அந்த கூட்டு விஷயமாக தாராளம் பேசலாம் நான் பேசுகிறேன். இவர் சொல்லிட்டார் இல்லையா, மேலே போடுறேன். மேலே போயிட்டு கலைஞர்கிட்ட போட்டு தரேன். சரிப்பா போட்டு கொடுப்பா பேசுறேன்னு என் ஃபோன் தான், இந்த ஃபோன். ஹலோனாரு கலைஞர். ஆமாம் 9 வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து, நீங்கள் தான் போயிட்டீங்கல்ல, நான் என்ன சொல்லி இந்த வார்த்தை மட்டும் இருக்குது. பிறகு சரி நான் ராதாவோட ஸ்டாலினே அனுப்புகிறேன், தமிழரசையும் அனுப்புகிறேன். தமிழரசு பையன் என் பேரன் அருள்நிதி திருமணம் இருக்குது, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து வாழ்த்தணும். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாலினும் தமிழரசும் நானும் போகிறோம் அண்ணாநகர் வீட்டுக்கு. அப்போ இவர் கார் வருதுன்னு வெளியே நிற்கிறேன். ஸ்டாலின் என்னை கிண்டல் பண்ணுறாரு. மா சுப்பிரமணியம்லாம் இருக்கார், முரசொலி செல்வி வீட்டில் பாருங்க, அவர் வைகோ வராரு, அதான் அவர் நிற்கிறார். இதெல்லாம் கிண்டல் பண்ணுறாரு. யாரே ஸ்டாலின். அப்புறம் திடீர்னு இதெல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் காலையில் ஒரு 10 மணிக்கு நான் அறிவாலயம் போயிட்டு ஃபோன் பண்ணார். எங்கே இருக்கீங்கன்னு. நான் அந்த அறிவாலயம் போயிருக்கேன். ஒரு கலைஞர்கிட்ட சொல்லியிருக்கேன், தலைவர் கூட கலைஞர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் உங்கள் கூட்டணியில் இல்லை, கம்யூனிஸ்ட்டுகள் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து வேறு மாதிரி ஒரு மாற்றத்திற்கு கொடுப்போம் திருமாவளவன். எனக்கு பகிரங்க இவரை நம்பி நம்ம பேச வச்சுருந்தேன். கலைஞரே அவர் பேச மாட்டேன்னாரு. அவர் பேசியே ஒரு 2-3 மாதம் இருக்கும், அதுக்குள்ளே இவர் இல்லைங்கிறாரு. எப்படி கலைஞர்கிட்ட சொல்கிறது? நான் இல்லைன்னா இந்த வழக்கு கர்நாடகத்துக்கு மாறிடுமா? நான் இல்லைன்னா ஸ்டாலினை வந்து ஐநா சபைக்கு போய் பேசியிருப்பாரா? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை பேசியிருப்பாரா? நள்ளிரவு கைது நேரத்தில் நான் இல்லைன்னா இந்த சிடி எடுத்துகிட்டு போய் அங்கே காட்டிட்டு நம்ம கலைஞர் டிவியில் காட்டிட்டு முடியும் கொள்றாங்க சிடி டிவியா? இதே ஸ்டாலினுக்கு எவ்வளோ நெருக்கடி வந்தபோது வேளச்சேரி வீட்டில் இருக்கும்போது நான் தானே இருந்தேன். என் மேலேயே எஃப்ஐஆர் போட்டு 8 அக்யூஸ். நான் என்னையா பெருந்தலைவரில் என்னையா நீ பேசுகிறேன்? 2011 எலெக்ஷனில் தேர்தலையே புறக்கணிச்சார். புறக்கணிச்சாரா? 2000 அந்த தேர்தலில் 15 சீட்டு ஒரு ராஜ்யசபா கொடுக்குறது இவர் தான் ஓ பன்னீர்செல்வம் எங்களை புறக்கணிச்சாருன்னு சொல்ல. அந்த நேரத்தில் நான் இல்லை, தெரியாது, சொல்லக்கூடாது, அது தெளிவாக இருப்பேன். என்னோட பேச்சுவார்த்தை இல்லை. 2001 கிட்டத்தட்ட 2014 வரைக்கும் 2001 பேச்சு இல்லை. அது பிறகு 2014 மனைவி இருந்தாங்க, வந்து விசாரித்தார். ஒரு ஒரு உறவு மறுபடியும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பெருசாக ஆர்வம் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. அது கலைஞரை கேட்டார். அப்போ திமுக இருக்கேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கலைஞர்கிட்ட 2014 முடிஞ்சது, 2016 சட்டமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா, 2016. அந்த நேரத்தில் நான் கலைஞர்கிட்ட வைகோவை நம்ம சேர்த்துக்கிடுவோம், நல்லா இருப்பார், அவர் ஜெயலலிதா மேலே பெரிய அந்த அதிமுக மேலே கூட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்ப்பா வேண்டாம்ப்பா, இங்கே வருவார் போவார் சொன்னார். இப்படி ஒரு வார காலம் அவர்கிட்ட பேசிகிட்ருக்கேன். என்கிட்ட சொன்னார், உன்னை வேலூர் ஜெயிலுக்கு போகும்போது உன்னை சேர்த்ததே தப்பு 2001 சொன்னார்ப்பா. வேலூர் ஜெயில் இருக்கும்போதே நீ அவருக்காக இவ்வளவு ஏன்ப்பா அக்கறைப்படுற, அவரால் ஒன்று நீ அழிஞ்சிருக்க அன்னு சொன்னார். உன்னை சண்முகநாதன் இருந்தார். பிறகு இப்படியே சரிப்பா விடு நான் பேசுகிறேன் ஆனோடனே, நான் பேசுகிறேன்ப்பா போடுப்பான்னார். கீழே வர்றேன். சண்முகநாதன் உட்காந்துருக்காரில் கேபின் அங்கே கோவலபுரத்தில் அந்த வரண்டாவில் வந்து சோஃபாலாம் இருக்கு இல்லையா, உட்காந்துட்டு வைகோவுக்கு ஃபோன் பண்ணுறேன். அண்ணாச்சி தலைவர் உங்களோட பேசணுன்னாரு, நான் அந்த கூட்டு விஷயமாக தள்ளிட்டு தாராளம் பேசலாம் நான் பேசுகிறேன். நான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். மாலை நேரம் ஒரு 4:45 இருக்கும். நான் பேசுகிறேன், போட்டு கொடுங்கன்னு இவர் சொல்லிட்டார் இல்லையா, மேலே போடுறேன். மேலே போயிட்டு கலைஞர்கிட்ட போட்டு தரேன். சரிப்பா போட்டு கொடுப்பா பேசுகிறேன்னு என் ஃபோன் தான், இந்த ஃபோன் தான். ஹலோனாரு கலைஞர். அவர் ஏதோ வைகோ பேசியிருக்காரு, அது எனக்கு கேட்காது இல்லையா, அவர் காது. ஆமாம் 9 வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து, நீங்கள் தான் போயிட்டீங்கல்ல, நான் என்ன செய்யணும் இந்த வார்த்தை மட்டும் இருக்குது. பிறகு சரி நான் ராதாவோட ஸ்டாலினே அனுப்புகிறேன், தமிழரசையும் அனுப்புகிறேன். தமிழரசு பையன் என் பேரன் அருள்நிதி திருமணம் இருக்குது, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து வாழ்த்தணும். அவங்களாம் சின்ன பையங்களாக இருக்கும்போது நீங்கள் இங்கே கோவாலபுரத்துக்கு வாவே, நான் இவரை அனுப்புகிறேன், ராதாவோட அனுப்புகிறேன்னு. பிறகு நான் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாலினும் தமிழரசும் நானும் போகிறோம் அண்ணாநகர் வீட்டுக்கு. அப்போது பத்திரிக்கையாளர் உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர்லாம் வராங்க. எல்லோரும் வந்து இனிமேல் வைகோ திமுக கூட்டணி இருக்க போகிறாரு, அச்சாரம் போட்டாச்சுன்னு எல்லாருமே செய்தியை சொல்லிடுறாங்க. எப்போவும் 2015 சட்டமன்றத்தார் சரின்னு சொன்னோன்னே அப்புறம் கல்யாணத்தை வந்து வாழ்த்தினார். பிறகு கலைஞருடைய அக்கா, அதாவது முரசொலிமாறன் அம்மா இறந்த நேரம் வந்து 1 மணி நேரம் யாரோட கலைஞரோட உட்காந்து சமாதானப்படுத்தி பேச ஆறுதல் படுத்துறாரு. அப்போது இவர் கார் வருதுன்னு வெளியே நிற்கிறேன். ஸ்டாலின் என்னை கிண்டல் பண்ணுறாரு. மா சுப்பிரமணியம்லாம் இருக்கார். யார்? அந்த அம்மா செல்வி வீட்டில், முரசொலி செல்வி வீட்டில், கலைஞர் வீட்டுக்கு மேற்கு புறம் இருக்கு இல்லையா, அது
பாருங்கள் அவர் வைகோ வரார், அதான் அவர் நிற்கிறார் அங்கே, இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணார். யாரே? ஸ்டாலின் கிண்டல் பண்ணி, சரி கிண்டல் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன இருக்குது, நம்ம நல்லது செய்கிறோம் அன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அழைச்சிட்டு போய் தலைவரை உட்கார வைக்கிறேன். உட்கார பேசினார். அப்புறம் திடீர்னு இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 10 நாள் இருக்கும். ஒரு நாள் காலையில் ஒரு 10 மணிக்கு நான் அறிவாலயம் போயிட்டுருக்கேன். ஃபோன் பண்ணார். ராதா எங்கே இருக்கீங்கன்னாரு. நான் இந்த அறிவாலயம் போயிட்டுருக்கேன். அவர் கலைஞர்கிட்ட சொல்லியிருக்கேன், தலைவர்னு கூட கலைஞர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் உங்கள் கூட்டணியில் இல்லை, கம்யூனிஸ்ட்டுகள் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து வேறு மாதிரி ஒரு மாற்று திட்டத்தை கொண்டு போகிறோம் திருமாவளவன். ஆனால் எனக்கு பகீர் அனுப்பி இவரை நம்பி நம்ம பேச வச்சோமே கலைஞரே, அவர் பேச மாட்டேன்னாரே, பேச வச்சு இப்படி திடீர்னு அவர் பேசியே ஒரு 2-3 மாதம் இருக்கும், அதுக்குள்ளே இவர் இல்லைங்கிறாரே, எப்படி கலைஞர்கிட்ட சொல்கிறது அன்னு அறிவாலயம் பக்கம் போகாமல் திரும்பிட்டு மனசு சங்கடமாக இருந்தது. அப்படியே அப்போது ஐநாக்ஸ் தேட்டர் இருந்தது. என்ன படம் இருக்கோ அந்த படத்துக்கு போய் உட்காந்துட்டேன். நான் சொல்கிறது என்ன, பிறகு வந்துட்டு பிறகு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். என்ன செய்கிறது, இப்போ சொல்லணுமே, சொல்லாமல் விட்டாலும் தப்பாக போகுமேன்னு சொல்லவே இல்லை. சரி விட்டுருவோம், அவராக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இது இப்போ சொல்லிட்டு திட்டு வாங்கணும் அண்ணு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. என்னை கூப்பிட்டார். ஏப்பா நீ எவ்வளோ ஒரு மேலே ஒப்பீனியன் வச்சுருந்தேன், நீ எல்லாம் சரியாக பண்ணுவ, பிரபாகரன் விஷயமோ நெடுமாறன் விஷயமோ எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துருக்கேன், இந்த விஷயத்தை தப்பிட்டேப்பா, அவரை என் கூட பேச வச்சேப்பா, என்னப்பா இப்படி இப்படி போய் பண்ணிட்டாருன்னு என்னை கேட்குறாரு. அவர் என்கிட்ட சொன்னது அவருக்கு தெரியாது. என்ன நான் அப்படி எனக்கு தெரியலை, அப்படி ஒரு மாதிரி வேறு மாதிரி கொண்டு என்ன சொல்லிட்டார்ல, நான் சொல்லலைல்ல முன்ன. பிறகு இப்போது வந்து என்னாச்சு, திரும்பவும் கூட்டணிக்கு வந்தார். உங்களுக்கு தெரியும், நான் கூட்டு போய் வச்சது கலைஞரை சந்திக்க வச்சேன். பிறகு வீரமணியும் ஸ்டாலின்னு சொல்லி சந்திக்க வரார். சந்திக்க இல்லை இதை சொல்லிடுறேன். சந்திக்க வரார். சந்திக்க வரும்போது எனக்கு சொல்லவே இல்லை. எனக்கு வந்து சண்முகநாதன் சொல்கிறார், சார் உங்கள் ஆள் வரார் சார், நீங்கள் ஈவினிங் வர சொல்லிட்டார், தலைவர் வர சொல்லிட்டாரு அன்னு சொன்னார். அது பிறகு வரார்ல, அது கலைஞர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு நாள் நைட் நேரம் வரார் இல்லையா, ஸ்டாலின் அழைச்சிட்டு போனார் இல்லையா. நான் பிறகு இந்த ஸ்டாலின் தப்பாக நினைப்பாரு, ஸ்டாலின்ட்டு கேட்குறேன். இந்த இப்போ இருக்கா பாருங்க தினேஷ் பிஏ, அந்த தினேஷ் பிஏகிட்ட எப்பா நான் வந்து வைகோ வராராம், நான் சாயந்தரம் 5 மணிக்கு வாரேன், அவர் இவர்கிட்ட சொல்லியிருப்பா, செயல் தலைவராக அப்போது பொருளாளர் தெரியல, அவர்கிட்ட சொல்லியிருப்பா அண்ணன். பிறகு அவன் ஈவினிங் பண்ண, சார் பெரிய தலைவரில் யாரையும் கூப்பிடல, ஆனால் நீங்கள் வர வேண்டாம். நான் என்னையா பெரிய தலைவர் இல்லையா, நான் இல்லைன்னா அந்த வழக்கு கர்நாடகத்துக்கு மாதிரி இருக்குமா, நான் இல்லைன்னா ஸ்டாலினை வந்து ஐநா சபைக்கு போய் பேசியிருப்பாரா, இல்லை லண்டன் பார்லிமெண்ட்டில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பேசியிருப்பாரா, நள்ளிரவு கைது நேரத்தில் நான் இல்லைன்னா இந்த சிடி எடுத்துகிட்டு போய் அங்கே காட்டியிருக்க, நம்ம கலைஞர் டிவியில் காட்டியிருக்க முடியுமா, கொள்றாங்கிற சிடி டிவியா. இதே ஸ்டாலினுக்கு எவ்வளோ நெருக்கடி வந்தபோது வேளச்சேரி வீட்டில் இருக்கும்போது நான் தானே இருந்தேன், என் மேலேயே எஃப்ஐஆர் போட்டு 8th அக்யூஸ், நான் என்னையா பெருந்தலைவரில், என்னையா நீ பேசுகிறேன்னு இவங்ககிட்ட பேசுகிறேன், ஏட்டா சொல்லி போடுங்க அவட்ட, நான் வரல ஆன்னு. பிறகு வைகோ என்னை கூப்பிட்டார், ஏன் உங்க நீ வரல, நான் வரல, அவ்வளோதான். இதுதான் நடந்தது. இப்போ வந்து அவரோட ஒட்டியிருக்கிறாரு யார், வீரமணி மூலமாக மறுபடியும் சேர்ந்து போன செப்டம்பர் தேர்தல் நின்னார். அப்போ எனக்கு கூட அவர் சிபாரிசு பண்ணல, அவரால் தானே திமுகவில் கெட்டவர் வாங்கினேன், சிபாரிசு பண்ணல. அவர் ஒரு 4 சீட்டோ 5 சீட்டோ இப்போ ஜெயிச்சிருக்கார் இப்போ சட்டமன்றத்தில் அவங்க எம்எல்ஏ. இப்போது மகனுக்கு வந்து ஸ்டாலின் தேவில் எம்பி ஆகிட்டார், எங்கே திருச்சியில். அப்போ சொன்னாராம் ஸ்டாலின், வைகோ நம்மளை நம்பி வந்துட்டார், வைகோ நம்மளை நம்பி வந்துட்டார், அதனால் மகனை நம்ம ஜெயிக்க வச்சு கொண்டு போவோம் ஆன்னு சொன்னாராம். நான் சொன்னேன், அவர் அமைச்சர் பேர் சொல்ல விரும்பலை, மூத்த அமைச்சர், ஐயா நான் இவங்களுக்காக என்னை இழுத்தாங்க, இவங்களை நம்பி தான் நான் வந்தேன், என்னை தெருவில் விட்டாங்களே. இப்போ வைகோ மகன் ஜெயிக்க வைக்கணும், வைகோ அவர் நம்பி வந்துட்டாங்க, வைகோவுக்காக என்னை இவங்க இழுத்தாங்க கவுண்டர் பண்ணுறதுக்கு, இவங்க நம்பி நான் வந்தேன், எனக்கு என்ன தெருவில் தான் விட்டாங்க, வைகோவும் கலைஞர் ஒன்றும் தெருவில் தான் விட்டது, எனக்கு தகுதி இல்லையா, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக என்னை விட யார் வழக்கு கொடுத்துருக்காங்க, பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க, என்னங்க அர்த்தம். நம்பி வந்துட்டாருன்னா இவர் ஒவ்வொருடையும் கழட்டிட்டு போவார், வசதி தக்கனா தேவையானா இருப்பார், தேவையில்லைனா போய். இவர் என்ன கொள்கைகள் பேசுகிறாரு, நான் இவருக்கு அரசியலுக்கு வந்தது கிட்டத்தட்ட என்னுடைய பார்வை பார்த்தா ஒரு 65 இருக்கார் அரசியலில். கொள்கை அண்ணாவை பார்த்து நான் அரசியலுக்கு வந்தவன், நேர்மை எல்லாம் பேசினார் இல்லையா. அந்த கொள்கை எது காலம் வரைக்கும் இருந்தது, 96 97 வரைக்கும் இருந்தது. அது பிறகு என்னாச்சு, 98 பிறகுமே வேறு வைகோ ஆகிட்டார் சார். இப்போ அதை பேசி ஏன்னா அவரோட நான் பயணித்தவன், அன்னைக்கு இருந்த வைகோவுடைய நிலைமை எனக்கு தெரியும், அதெல்லாம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன்.
பேச வச்சிடாதுங்க. இன்னும் இதுக்கு மேலே எதாவது பேசுகிறான்னா இன்னும் வைகோ யார், இன்றைக்குள்ளே வைகோ யார், அவ்வளோ ஆவணங்கள் இருக்கிட்ட. இந்த 2011 எலெக்ஷனில் தேர்தலை புறக்கணித்த மாதிரியே 2016 மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனது ஒரு முக்கிய. அந்த மக்கள் நல கூட்டணி தான் சொன்னேன். அப்போ அந்த கலைஞரோட பேசிட்டு திருமாவளவன் கூட போகிறேன், அப்போ மக்கள் நல கூட்டணி பேர் வைக்கல. அப்போ போனார் தான் சொல்லிட்டேன் இல்லையா. அந்த அது பிறகு விஜயகாந்தோட சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் இனிமேல் உங்களோட கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார்னு சொன்னேன். அதுக்கு பிறகு தான் மக்கள் நல கூட்டணி பேர் வைக்கிறாங்க. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது, அதை விசாரிக்கணும். என்ன அவசியம் இருக்குங்க? மக்கள் நல கூட்டணி வச்சு தோக்க போகிறோன்னு தெரியும், எதுக்கு நின்னீங்க நல்லா தெரியும். அந்த நேரம் காசு வந்து உங்கள் மூலியமாக தான் பட்டுவாடா செய்யப்படுது திருமாவளவனுக்கு. திருமாவளவனே அந்த நேரத்தில் நீங்கள் காசு கொடுக்கலைன்னு கூட மறுத்து ஒரு பிரச்சனை பண்ணார். ஞாபகம் இருக்கா? ஆமாம். அந்த நேரம் உங்கள் மூலியமாக தான் காசுகளை வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு எல்லாரும் கொடுத்தாங்க. விஜயகாந்துக்கு அப்புறம் விஜயகாந்த் சேர்த்தீங்க. விஜயகாந்த் அந்த அந்த அம்மா கூட வருத்தப்பட்டது உண்டு. மக்கள் நல கூட்டணி நாங்கள் போகாமல் திமுகவுக்கு போயிருந்தால் நல்லாயிருக்கும், வைகோ நம்பி நாங்கள் போய் நாசமாகிட்டோன்னு அந்த அம்மாவே சொன்னது உண்டு. அந்த சுதீஷா அவரும் சொன்னது உண்டு. அதான் மக்கள் நல கூட்டணி. நான் சொன்னேன் இல்லையா, கலைஞர்கிட்ட பேச வச்சேன் ஏற்பட்டு போகும்போது, நான் இன்னும் உங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனார்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஏற்பட்டது தான் மக்கள் நல கூட்டணி. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் இந்த மாதிரி ஒரு புரிந்து கொள்ள முடியாமல் திடீர்னு முடிவு எடுக்கிறது, கூட்டணியிலேருந்து இன்னொரு கூட்டணிக்கு போகிறது மாறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? அன்றைய வைகோபாலசாமி என்று இருந்தவர் வேற. இன்றைக்கு 98 அந்த பேர் மாற்றுறதுக்கு நான் தான் ஒரே நாள் 24 மணி நேரத்துக்கு பேரை மாற்றி கொடுத்தேன். 98 நாடாளுமன்ற தேர்தலில். அதுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கை நாங்கள்லாம் அவருக்கு வேண்டப்படாத ஆள்கள் ஆகிட்டோம். அதுக்கு பிறகு அந்த விஷயங்கள்லாம் சொன்னான்னா நல்லாவும் இருக்காது. அது மக்களே புரிஞ்சுக்கிடணும். லாபங்கள், ஆதாயங்கள், தன செல்வங்கள், பல பேர் பல விதமாக பேசுகிறாங்க. மக்கள் நல கூட்டணி ஆகும்போதும் ஏதோ பேரங்கள் நடந்ததுன்னு பொதுவெளியில் பேசுகிறாங்க. அதே மாதிரி 2006 திமுக கூட்டணி நடந்த போதும் அந்த மாதிரி நடந்ததுன்னு பேசுகிறாங்க. இப்போ ஸ்டாலினும் அவருக்கு வந்து சட்டமன்ற தேர்தலையும் பணம் கொடுத்தாரு, இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக சார்பில் ஒரு பணம் கொடுக்கப்பட்டதுன்னு பேசுகிறாங்க. தேர்தல் என்ன நினைக்கிறாங்க? தேர்தல் வியாபாரம், அரசியல் வியாபாரம், பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ், இந்த 3ல் தான் அரசியல் இன்னைக்கு இருக்குது. இந்த இதுக்குள்ளே தான் தமிழ்நாடு அரசியல் இருக்குது. ஓட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் காசு கொடுக்காங்க. பக்கத்தில் இங்கே தேர்தல் முடிச்சுட்டு கேரளாவுக்கு போனால் காசு கிடையாது, கன்னியாகுமரி மாவட்டம் தானே. அதே மாதிரி ஆந்திராவில் தேர்தல் நடக்கும்போது போனேன், சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், யாருமே ஓட்டுக்கு காசு கொடுக்கல. ஆனால் கர்நாடகத்தில் அங்கங்கே ஓட்டுக்கு காசு, இந்த 2 மாநிலத்தில் தான் தேர்தலுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. அது மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு காசு கொடுக்குறாங்க. இல்லைன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து செக் கொடுப்பாங்களா? திமுகலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சி வாங்குவாங்களா? தோழமை கட்சிக்கிட்டேருந்து அவங்க வந்து பல பேர்கிட்ட ரூபா 1 ரூபா 2 ரூபாயா சேகரித்து தான் நிற்பாங்க. இன்றைக்கி அவங்களே செக்கு வாங்கிட்டாங்க, கொடுத்தாங்க அன்னு சொல்லக்கூடிய வெளிப்படையாக வந்துருச்சு இல்லையா? அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் இதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் வேறு நாட்டில் வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க, பீகாரில் விட நீங்கள் சிபிஐ ஜெயிச்சிருக்கிறாங்க இல்லையா? தேஜஸ்வி யாதவ்கிட்ட பணம் வாங்கினாங்களா? இல்லையே. சிபிஐ ஜெயிச்சிருக்காங்களா பீகார் தேர்தலில்? அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் கூட்டணி கட்சிகள் வந்தால் அவருக்கு ஒரு பேரம், பணம், ஓட்டுக்கு காசு, இது அரசியலா? வைகோ நீங்கள் அரசியலுக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மாற்றாக வந்து நாங்கள் இருப்போம்னு சொல்லி முதல்ல அவரோட சொத்து விவரங்கள்லாம் கூட வெளியிட்டார். இன்றைக்கி வந்து பெரும் பணத்தை வந்து வைகோ சேர்த்துட்டார் அப்படின்னு சொல்லி முதல்ல சத்யா குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? ஒன்று தெரியும், நான் சொல்ல விரும்பலை, எனக்கு எல்லாமே தெரியும். இந்த மல்லை சத்யா மாதிரி இல்லை. நான் என்றைக்கும் அதை வெளியிட்டிருக்கலாம். இவங்க பத்திரங்கள்லாம் தொலைஞ்சு போச்சு அன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தார் வைகோ. எங்கள் பத்திரங்கள் போச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன் எழுதி எக்ஸ்பிரஸில் கொடுத்தது ஒரு பத்திரிக்கை இதாக விளம்பரம் வரணும், நான் தான் கொடுத்தேன். அந்த சொத்துக்களை என்னென்னு எனக்கு தெரியும். அது மாதிரி இவங்கள மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து நல்லதும் கிடையாது. அது அன்னைக்கு வைகோக்கு இருந்த சொத்துக்கள். ஆமாம், அன்றைக்கி இருந்த. இன்றைக்கி எவ்வளோ சொத்துக்கள்னு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அந்த சொத்துக்கள் எனக்கு தெரியும் என்னென்னு. அதே மாதிரி அதை பற்றியான விவரங்களும் எனக்கு தெரியும். அதை நான் பேச மாட்டேன். நான் எவ்வளோ கண்ணியமாக அதை கடந்து போகிறேன்னு செய்யணும். அதே மாதிரி வைகோ வந்து அவர் தானே வளர்த்து விட்டார், எங்களையெல்லாம் வெளியே அனுப்பிட்டார்ல. சத்யாவா அவர் பேர் சத்தியசீலன். சட்டமன்ற தேர்தல் 96 வாரார், மதுராந்தக ஆறுமுகம் இருக்கார். நான் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் எழுதி கொடுத்தேன், குடைச்சின்னு கொடுக்குறது. அது பிறகு 98 பிறகு தான் அவர் லைவ் நெட்டு வரார். நாங்கள் வந்து 93 இருந்து அவர் அப்பெல்லாம் இல்லை. யார்? சத்யா. அப்படிப்பட்ட ஆட்களை வச்சுட்டு அவர் நல்ல ஆட்கள்னு நினச்சார். யார்? வைகோ. அவங்க அந்த மாதிரி ஆட்கள் வேணும். அந்த மாதிரி ஆட்கள் தானே மகன் கூட தொடர்பு தானே இருந்தாப்புல. இன்றைக்கி மட்டும் மகன் பிடிக்காமல் போச்சு. நாங்கள்லாம் வரும்போது மகன் கூட தொடர்பு தானே இருந்தாப்புல
வைகோ மகன் கூட வேளச்சேரி மணிமாறன், சத்யா இப்படிப்பட்ட ஆட்கள் தொடர்ந்து தானே இருந்தாங்க. மகன் கூட இன்றைக்கு மட்டும் பிடிக்காமல் போச்சு, காரணம் என்னன்னு தெரியாது எனக்கு. உண்மைதாங்க, அவங்க சொல்கிறது ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது விசாரிக்கப்படணும். இப்போ நாஞ்சி சம்பத்தும் சொல்கிறார் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கனடா வரைக்கும் கூட அவருக்கு சொத்து இருக்குது அப்படின்னு இருக்கலாம். அது அவங்களுக்கு எனக்குள்ள வித்தியாசம். அரசியல் வியாபாரத்தோடு நிப்பாட்டிடுவேன், அதுக்கு பிறகு நான் சொல்ல மாட்டேன். அந்த தான் இருக்குது. அவ்வளோ எடுத்து போட்டால் ஒரு நாள் நிற்க மாட்டேங்குது. எவ்வளோ சொத்துக்கள் அன்னைக்கிறது, இன்றைக்கி எவ்வளோ சொத்துக்கள், என்னென்ன அவருடைய விஷயங்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன போட்டால் பல சரக்குகள். இவர் சொன்னார், யார், வைகோ, அண்ணன் வீரமணி நீங்கள் திமுக பூஜாரி, என்னை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா, எவ்வளோ விஷயங்களுக்கு அள்ளி போட்டால் நீங்கள் நிற்க மாட்டீங்க அரசியலில் அண்ணு. யாரை? வீரமணியை பார்த்து வைகோ சொன்னார். அதே நான் சொல்கிறேன். வாரிசு அரசியலை எதிர்த்து தான் வந்து மதிமுகவை தொடங்கினார். வந்து இன்னைக்கு வந்து அவரோட வாரிசுக்கே அந்த கட்சியோட அதுதான் கேட்குறேன். அப்புறம் என்ன கொள்கை இருக்கு? எதுக்காக கட்சி தோகுனீங்க? ஏன் 5 பேர் 4 பேர் தீ குளிச்சாங்க? அவங்களாம் இளமை காட்ட அந்த பாவம் சும்மா விடுமா? அவங்களா விட்டுருங்க. தீ குளிச்சாங்க இல்லையா? வைகோவுக்கு எதிராக கலைஞர் தன் மகன் ஸ்டாலினை கொண்டு வருகின்றார். தவறு, வாரிசர்கள் கொண்டு வர தவறு. அன்னுதான் 4-5 பேர் தீ குளிச்சாங்க. அதில் தான் இந்த சுடுகாட்டில் தான் இந்த கட்சி பிறந்தது. எந்த வாரிசர்கள் கூடாதுன்னு நினைச்சீங்களோ அதே வாரிசை மகனை கொண்டு வந்து நிற்ப. மகனுக்கும் மகனை என்ன சொன்னீங்க? என் குடும்பத்தார் யாரும் தாயகம் வரமாட்டார்கள் சொன்னீங்களே. இப்போ மகன் தான் நிர்வாகம் பண்ணுறாப்புல. மகனை கண்டா நீங்களே பயப்படுறீங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையான தெரியாது. கெட்டு போங்க. இது பேசக்கூடிய உங்கள் சாப்டர் க்ளோஸ். பீட்டர் த கிரேட், நெப்போலியன் த கிரேட், அசோகா த கிரேட். கடைசியில் அவங்கள பற்றி எழுதுவாங்க எஸ்டிமேட்னு. அந்த எஸ்டிமேட்டை உங்களுக்கு எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டீங்களா? அது நீங்களே கற்றுக்கிட்டீங்களா? உங்களுக்கு அரசியலில், எதிர்காலத்து அரசியலில் வைகோ என்ற ஒரு ஆளுமை இருந்தார் அன்னு சொல்லணுமா? வைகோ போன்றவர்கள் இருந்தார்கள், இவரெல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்க அன்னு உங்கள் கடைசி காலத்தில் இந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு தானே அசிங்கம். நீங்கள் அரசியலே வேண்டாம் சார், ஒன்றுமே வேண்டாம், வைகோன்னா கூட மரியாதை இருந்திருக்குமே. நீ தாயத்தில் உட்காந்து ஒரு அறிக்கை விட்டால் இது எதுக்கு இப்படியெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தீங்க? ஒரு 25 ஆண்டு காலம் நான் பார்த்த ஒரு 97 ஆரம்பித்தாருங்க. நான் 2001 வரைக்கும் அவர்கிட்ட இருந்தேன். அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆனால் நேரடியாக பார்க்கல. அவர் போன போக்கு தவறான போக்கு. அவர் என்ன எதுக்காக கட்சி ஆரம்பித்தாரோ அதுக்கு மாற்று விதமாக அது முரணாக போய்விட்டார். விதியை தமிழ் சாதியன்னு தமிழர்கள் வந்து தலையில் அடிச்சுக்கிட வேண்டியதான். எல்லா கட்சியிலும் அப்படி ஆகிப்போச்சு. பணம், காசு, இதுதான் தனலாபம் செய்கிறது தான் இன்றைக்கி அரசியல்னு ஆகிப்போச்சு. என்ன லாபம் வருது? நல்லா பொருள் ஈட்டணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்தார் நல்லா இருக்கணும். அந்தானே நினச்சது. இப்போ வாரிசு அரசியலுடைய நிலைமை என்ன? ஷேக் அப்துல்லா காஷ்மீரில், நம்முடைய பையன் ஃபாரூக் அப்துல்லா நல்லா இருக்கணும், நம்முடைய மகன் நல்லா இருக்கணும், நம்ம கடைசி பையன் நல்லா இருக்கணும். 3 பேர் அரசியல் கொண்டு வந்தார். இப்போ ஃபாரூக் அவங்கள 2 பேரை தொலைச்சிட்டு ஃபாரூக் அப்துல்லா மட்டும் இருக்கார். இந்த ஃபாரூக் அப்துல்லாவுக்கும் உமர் அப்துல்லாவுக்கும் சரியான உறவு இல்லை. அதே மாதிரி ஹரியானாவுக்கு வாங்க, தேவிலால் என்ன நினச்சார்? தன்னுடைய பையங்கள் நல்லா இருக்கும்னு நினச்சார். என்னாச்சு? அவர் ஜெயிலுக்கு போனார். தேவிலால் பையன் போனார்ல, ஆசிரியர் ஊழல்ல. அதே மாதிரி தேவிலால் பையங்க 3 பேருக்குள்ளே சண்டை. சரி, பிரகாஷ் சிங் பாதல் நினச்சார், நம்ம குடும்பத்தில் எல்லாருமே வரட்டும், மருமக மத்திய அமைச்சராக இருக்கட்டும்னு நினச்சார். இப்போ அந்த குடும்பத்துலேயும் சண்டை. அப்படியே இங்கே வாங்க, உத்தரப்பிரதேசில் முலாயம் சிங் யாதவ் என்ன பண்ணார்? பையனை கொண்டு வந்தார். அந்த அகிலேஷ் யாதவ் என்ன சொன்னாப்புல? இப்போ அப்பனையே ஜெயிலில் வச்சு ரூமுக்குள்ளே பூட்டி வச்சுட்டான். சாப்பாடை தட்டில் உள்ளே தள்ளினாங்க. அதுமாதிரி இப்போது பீகாரில் தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத் யாதவ் கொண்டு வந்தார். என்னாச்சு? அழகிரியை நீக்கினாப்புல மூத்த பையனை நீக்கினார். யார்? லல்லு பிரசாத் யாதவ். இப்போ 2வது பையனை என்கரேஜ் பண்ணார். என்னாச்சு? அவன் செருப்பால் அடிக்க போகிறான். கூட பிறந்த சிஸ்டர்களை ஒருத்தர் மிசா பாரதி எம்பியாக இருக்காங்க, மற்றவங்களாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவன் மட்டும் இருந்தால் தோத்துட்டான். அதே மாதிரி மம்தா என்னாச்சு? மருமகனை வச்சுட்டு அங்கே அந்த சாரதா சிட் ஃபண்ட் ஊழலில் எவ்வளோ கெட்ட பேர் வந்தது இல்லையா? அதே மாதிரி இங்கே என்னாச்சு? இங்கே சிவசேனா அவங்களுக்குள்ள என்ன சண்டை ஆகுது மகாராஷ்டிராவில். அதே மாதிரி கர்நாடகாவில் பாருங்கள், தேவகவுடா மக குமாரசாமி மத்திய அமைச்சராக இருக்கார். அவருக்கும் அவங்க இன்னொரு ரேவண்ணாவுக்கு என்ன சண்டை நடக்குது. அதுமாதிரி இங்கே வாங்க, கேரளாவுக்கு வாங்க, பினராயி விஜயன் மருமகனை மந்திரியாக்கினார். ஏன் அந்த சைலஜா டீச்சர் கோவிட்டை சரியாக கொண்டு போன டீச்சரை நடத்த முடியல? தமிழ்நாட்டில் ஊழல் நீங்கள் நல்லா, நான் சொல்லவே வேண்டாம், எல்லா கட்சிகளையும் வாரிசு அரசியல். ஆந்திராவில் உங்களுக்கு தெரியும், என்டி ராமாராவுக்கு ஒரு நடந்த சண்டை.
இப்படி வாரிசு அரசியல் யாருக்கு நாட்டு ஜனநாயகத்துக்கு நல்லதா, நாட்டுக்கு நல்லதா? என்ன இவங்களால செய்ய முடியும்? குடும்பமும் நினைச்ச பிறகு இவங்க என்ன செய்ய முடியும்? இப்படித்தான் இருக்கின்றது. காலப்போக்கில் எல்லாமே மாறும். வாரிசு அரசியல், குடும்ப அரசியலுக்கு ஒரு முடிவு வரும், இதான் நினைக்கிறேன். நீங்கள் நெருக்கமாக இருந்த காலகட்டங்களில், நீங்கள் வைகோட நெருக்கமாக இருந்த காலகட்டங்களில் துறை வைகோட பழகிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சது? பேசுவான், அந்த பையன்லாம் பேசுவான். நான் இந்த பையனெல்லாம் பெருசாக வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா என் வயசு இருக்கு இல்லையா, பார்ப்பேன், போவேன், ஸ்கூலுக்கு போவாங்க. அப்புறம் ஏதோ காலேஜுக்கு போய் படித்தவளோ கோயம்புத்தூரில், இப்படி தான் எனக்கு தெரியும். வேறு என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணும். நான் போவேன், அவங்க வீட்டில் பல அண்ணாநகர் ஒய் பிளாக் வீடு ஒரு 800 ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தார். அண்ணாநகர் முதல்ல சென்னை குடி வரும்போது, பிறகு அதுக்கு பிறகு தான் இந்த மதிமுகவுக்கு பிறகு தான் அந்த வீடு கட்டினார். அந்த இது சுந்தரம் ஃபவுண்டேஷன் பக்கத்தில். அது மாதிரி ஒய் பிளாக் வீடுன்னு டவர் பக்கத்தில் இருந்தார். அப்போல்லாம் இவங்கள சின்ன பிள்ளைங்க. அவர் 2 டாக்டர் ஸ்கூலில் படித்தாங்க, ஒரு பொண்ணு உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் படித்தது. இப்படி தான் அவங்க படித்தாங்க. அதுதான் தெரியும் இல்லையா, என்னம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கு, இதோட வேறு என்ன என்கிட்ட வச்சுக்கிட மாட்டேன். அவங்க அப்பாவோட பேசியதோடு நான் வந்துடுவேன். அந்த அம்மா பேசுவாங்க ஏதாவது. அவங்க இலங்கைக்கு போகும்போது போயிட்டாலே, அப்போ டெய்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவேன். இலங்கைக்கு போய் ரகசியமாக போனாலே அப்போ போயிட்டு அவங்க வீட்டில் இருந்துட்டு ஒரு 6 மணி வரைக்கும் இருந்துட்டு வருவேன். யாராவது வந்துடக்கூடாதுங்கிறத இருந்துட்டு வருவேன். இப்படியெல்லாம் இருந்தோம். பட் பாவங்கள் ஒன்று இருக்குங்க. அவர் பைபிளை நம்புவார். பைபிள் வாசகங்கள் காலையில் ஈவினிங் படிப்பார். அந்த வாசகங்கள் அவர் படிப்பது நேர்மை என்றால், எனக்கெல்லாம் செஞ்ச இன்ஜஸ்டிஸ் நேர்மையாக தான் அவர் கண்ணுக்கு படும். இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. இன்னைய அரசியலில் வைகோட நிலை என்ன நினைக்கிறீங்க? அவரோட ரிலவன்ஸ் முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட். அவர் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஆல்மோஸ்ட் கான். நான் 2001 முடிவு பண்ணிட்டேன். வந்த பாதை மார்க்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பிரிஞ்சிட்டாரு, பைபாஸ் பண்ணிட்டார். இனிமேல் நம்ம அவர் அந்த நோக்கத்தில் அவர் போகலை, வேறு நோக்கத்தில் போகிறாரு. தன் குடும்பம், தன்னுடைய நலன்னு நினைக்கிறாரு. பொது நலனை விட்டு கொஞ்சம் டீவியேட் பண்ணிட்டாருன்னு அப்போவுமே நான் முடிவு பண்ணிட்டேன். 2001 முடிவு பண்ணிட்டேன். ஸோ அவர் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஐநா சபை பதவி, வக்கீல் தொழிலெல்லாம் விட்டுட்டு அவரை மாதிரி நம்பி வந்தவர் நீங்கள் கட்சிக்கு வந்து, இன்னைக்கு இந்த மதிமுக நிலையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? விதிய தமிழ் சாதியன்னு அந்த பாட்டு தான், பாரதி பாட்டு தான் ஞாபகம் வருது. அது மாதிரி கலைஞர் எனக்கு செய்யணும்னு நினச்சேன். ஒரே ஒரு அவர் என் மேலே வச்சுருந்த ஒரு மதிப்பு மரியாதைக்காக அவரோட கடைசி வரைக்கும் இருந்தேன். கலைஞர் வச்சுருந்தார். ஒன்றும் செய்யலைன்னா கூட என்ன, என் கை கட்டி போட்டிருப்பா, எனக்கு தெரியுங்க, உங்களை செய்ய விட மாட்டாங்க, அது ஸ்டாலின்னு செய்ய விட மாட்டார், அங்கே வைகோவுக்கு ஆதரவான ராஜாத்தியமாகவும் செய்ய விட மாட்டாங்க, எனக்கு தெரியும். ரெண்டாவது, நீங்கள் இந்த அளவு சொல்கிறதே பெரிய விஷயம். ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், 6 மணி இருக்கும், அவர்கிட்ட கேட்டேன், ராஜ்யசபா இந்த வட்டமாக கொடுங்கண்ணே. அப்பா நான் செய்கிறேன்ப்பா, உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன். கடனாக நான் பணமாக கொடுத்துருக்கேன், கடன் கிடைக்கல, என் உழைப்பு அவர் கொடுத்துருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன். நான் போகிறதுக்குள்ளே உனக்கு செஞ்சுட்டு நான் போவேன், என் மனசில் இருக்குது. அவர் நேர்மையாக சொன்னாரா இல்லை வாய்மொழியாக சொன்னாரா? சொல்லணும்னு கட்டாயம் அவருக்கு வந்ததா இல்லையா? இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும்? கண்டிப்பாக.